இப்படி வாழுகின்றோம், கன்ஃபார்மாக வாழுகின்றோம் அல்லவா? யாராவது நினைத்து பாருங்களேன், இதற்கு மேலே உலகத்தில் ஒரு மாபெரும் விளையாட்டு இருக்கிறது. நாம் இறக்கப் போகிறோம் என்று 100% கன்ஃபார்ம் ஆன பிறகு, இறந்து விடுவோம் என்று 100% கன்ஃபார்ம் ஆன பிறகு நாம் எப்படி வாழ்கிறோம்? என்றைக்காவது நாம் இறந்து விடுவோம் என்ற சிந்தனை இருக்கின்றதா நண்பர்களே? இல்லையே. அப்போ ஒன்றை பற்றி கன்ஃபார்ம் ஆனவொன்னே வருவது வரை, மரணம் வருவது வரை பார்த்துக்கொள்ளும். அப்போ என்ன நினைக்கிறோம்? மரணம் என்பது இந்த ஆக்சிடெண்ட்டை தவிர குறிப்பிட்ட வயதிற்கு பிறகுதான் வர முடியும் என்றது உடலியல் ரீதியான, அறிவியல் ரீதியான உண்மையும் தெரிந்து கொள்கிறோம். இந்த வயதிற்கு பிறகு, குறைந்தது 50-60 வயதிற்கு பிறகுதான் வரும். இப்போது இருக்கக்கூடிய மெடிக்கல் உலகத்தில் அதையும் தள்ளி போடலாம் என்ற உணர்வு வந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம்? சரி, அதற்கு பிறகு இந்த வயதிற்கு பிறகுதானே மரணம் வரும், அதுவரை வேலை பார்ப்போம். அப்புறம் அதற்கு பிறகு போனஸ் என்று கூறிவிடுகிறோம். 60 வயதுக்கு பிறகு நமக்கு போனஸ் வயது, இதில் நாம் இன்னும் அமைதியாக வாழ்வோம். அதற்கு பிறகு நாமே சொல்கிறோம், ஒரு காலத்தில் மரணத்தை பற்றி பயந்தவர்கள் நாமே சொல்லுகிறோம், இன்னி என்ன வயதாகிவிட்டது, இன்னி வாழ்வதெல்லாம் ஒன்றுமில்லை, எப்போது மரணம் வந்தாலும் நான் கொஞ்சம் அமைதியாக இறக்க வேண்டும் என்று நாமே இறக்கிறதுக்கு தயாராகிடுறோம். 16 வயதில் பயப்படுகிறோம், 20 வயதில் பயப்படுகிறோம், 40 வயதில் பயப்படுகிறோம் ஒரு வியாதி வந்து விட்டால். ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அது எப்போது வேண்டாலும் வரட்டும், ஆனால் வருவதற்குள்ளே கொஞ்சம் கை கால் நல்லா இருக்கணும். எப்படின்னா, நம்மளுடைய பாத்ரூம் போகிறதுக்கும் நம்முடைய பணிகளையாச்சும் நான் செய்யணும் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடும். நினச்சி பாருங்கள், நம்முடைய பணிகளை எந்த நேரமும் நாம் பாத்ரூம் போவதற்கு ஆரம்பத்தில் பயப்பட்டிருப்போமா? நம்முடைய கழிவேற்றங்களை வெளியே பயப்பட்டிருப்போமா? அதுக்கு நமக்கு என்ன முயற்சியாக பண்ணோம்? ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அதை கூட பயந்துடுறோம், நடக்கிறதுக்கு பயப்படுறோம். நடக்க முடியலையே, எந்திரிக்க முடியவில்லையே. நினைத்து பாருங்கள், இந்த இவ்வளவும் தெரிந்த ஒன்றுக்காகாமல் போகக்கூடிய, கடைசியில் இறுதியாக ரோட்டிலே அல்லது அந்த கிரேவியார்டு என்று சொல்கிற அதில் தூக்கி போட்டு புதைக்கப் போகின்ற இந்த உடலை தெரிந்தும் என்ன பாதுகாக்கிறோம் பாருங்கள். என்ன உடை வேண்டும், என்ன ஏசி வேண்டும், என்ன சாப்பாடு வேண்டும், எப்படியெல்லாம் என் உடம்பிற்கு நான் காஸ்மெட்டிக் வேண்டும். அடே அப்பா, என்னென்ன தைரியம்! ஒரு முடியில் ஒரு முடி நரைத்து விட்டால் அதற்கு நம்ம படுற பாடு எப்போ? அந்த குறிப்பிட்ட காலத்தில். அதற்கு பிறகு இதை ஏன் சொல்ல வர்றோம்னா, இப்படி ஒன்று கன்ஃபார்ம் ஆயிட்டா மரணத்தை பற்றி நாம் சிந்திப்பதில்லை அல்லவா? இதை போன்றே உங்களால் எதுவும் முடியும், நாம் அறிவால் அல்லது நம்மளுடைய உணர்வால் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற அறிவை வைத்து கொண்டால் யாரும் உங்களுக்கு எதையும் சொல்லிவிட முடியாது, சொல்லிக் கொடுத்து விட முடியாது. கேளுங்கள். ஞானிகள் என்று சொல்பவர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அதை தருவிக்கிறேன், இதையெல்லாம் உடைக்கிறார். இந்தியாவில் இருக்கிற விஷயம்லாம் உண்மைதானே? இது நடத்திட்டாங்க, பிபிசியில் நடத்திட்டாங்க. இந்த ஊரிலே, இந்தியாவிலே சாமியார்கள் செய்த இந்த அட்டூழியங்களை எல்லாம் நான் லிங்கத்தை வர வைக்கிறேன், தங்க லிங்கத்தை வர வைக்கிறேன். நினைத்து பாருங்களே. இது அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று அவர்கள் மேல் கோபமே பட வேண்டாம். அவர்கள் ஒரு மேஜிக்கை வைத்து நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நம் நாடு இல்லாமல் பிபிசி என்ற தொலைக்காட்சி நம்மை முடித்து காமிக்கிறது. இதைத்தான் யுஜிகே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் இருப்பவன் யாரும் உங்களுக்கு எதையும் புதிதாக சொல்லுவதாக சொல்லுகிறீர்களே, அங்கு இல்லை. நீங்கள் உணர முடியும், உள்ளே வாருங்கள். அந்த உள்ளே வருதலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதல்ல, நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறார். அதுக்குள்ளே போங்க, போக முடியும். உள்ளே போங்க, உங்களுக்குள்ளே போங்க. அங்கே தான் இந்த இடத்துல வேதாந்தங்கள் நமக்கு உச்சரிக்கின்றன. இல்லை, அகவழி வேறு, புறவழி வேறு. புறவழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அகத்துக்குள்ளே, உங்களுடைய அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய
எல்கையற்ற சக்தி என்பது நீங்கள் சாதாரணமாக கணக்கிடக்கூடிய ஒன்று உங்களுடைய மூளையின் 10,000 கோடி செல்களிலிருந்து உருவாக்கப்படும் என்ற விஞ்ஞானத்தை சொல்வதாகத்தான் நாம் உணர்கின்றோம். மூளையிலிருந்து உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல கோடி ரகசியங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்கப்படுகிறது. அவற்றையெல்லாம் கண்காணிக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி அதுதான். அந்த சக்தியினுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். புரிய புரிய உங்களுக்கு பல ரகசியங்கள் வரும். நீங்கள் நீங்களாக வாழலாம் என்பதை புரிய வேண்டும் என்று யூஜிகே அவர்கள் உங்களுக்கு அப்படியே ஒரு வழியை காட்டுகின்றார். அப்பொழுதும் அவர் தனக்குள்ளே ஏதாவது வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றுதான் நம்முடைய ஆய்விற்கு உட்படுகிறது. அதனால் யூஜிகே என்பவர் ஏதோ சொல்லிவிட்டார் என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. யூஜிகே பற்றி சிந்திப்பவர்கள் என்னை காட்டிலும் அதிகமாக நீங்கள் சிந்திப்பீர்கள். இதையும் ஒரு கருத்தாக வைத்து கொள்ளுங்கள். மறுபடியும் நாம் யூஜிகே பற்றியும் மற்றவர்களை பற்றியும் விரிவாக இன்னும் ஆய்ந்து பகிர்ந்து கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.